Hello students, welcome to TN State Board Vedantu channel. Now ungal captain Prakash. Very good evening. Good evening, good evening, good evening. Tell me whether the audio and video is clear. Audio video clear irka? Tell me that yes. If the audio and video is clear, just let me know. Audio video clear irka? Solunga paakalam. Yes. Yes. Good evening, good evening. Tell me whether the audio and video clear. Yes. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். எஸ், கமான். குட் ஈவினிங். எஸ், சூப்பர். ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, we will continue it. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ நேற்று நம்ம இந்த அனிமல்ஸ் எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இந்த உலகத்தில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆல் இண்டியா ரேங்க் 15 அந்த பையனோட இன்டர்வியூ கேட்குறப்ப, அந்த பையன்கிட்ட இன்டர்வியூ நாங்கள் எடுத்தப்போ, ஸோ அந்த பையன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து 9th இருந்து என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோடய மெயின் கோலே ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம், அதாவது இந்தியாவோட டஃபஸ்ட் எக்ஸாம் அதுதான். அதை தான் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் வந்து அதில் ஆல் இண்டியா ரேங்க்கில் 15வது, ஆல் இண்டியாவில் நான் வந்து 15வது ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோடய ப்ரிப்பரேஷனை நான் 9th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அதே பொசிஷன், அதே இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இருந்தே நம்ம ஃபோக்கஸ், கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமானது. 9th, 10th, 11th, 12th இந்த 4 வருஷமும் நம்ம இந்த நீட் ஜேஇ எக்ஸாமுக்காக நம்மளே தயார்படுத்திக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. ஏன் நிறைய பேர் பண்ணுற மாதிரி 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம போய் ஒரு 1 year பிரேக் எடுத்து படிக்கணும்? இப்போ இருந்தே நம்ம சைட் பை சைட் படித்தோன்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி எ ட்ரெமெண்டஸ், இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர். டெஃபினட்டாக அது என்னவாக இருக்க போகுது? வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டரை ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பர் கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போது உன்னோட கெரியரை பொறுத்த வரைக்கும். சரியா? உன்னோட கெரியரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. பிகாஸ் ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வருஷத்தோட அட்மிஷனை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் நீ ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்க? டெஃபினட்டாக நீ இப்போவே உடனே நீ என்ன பண்ண, இந்த போர்டில் தெரிகிற நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு கால் பண்ண. உன்னோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கால் பண்ணி இப்போவே ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வாங்க. டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க, நீ 8th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னா நீ ஒரு ஸ்மால் டெஸ்ட் எழுதுனா போதும். ஒரு சின்ன டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை நீ எழுதுறது மூலமாக உனக்கு என்ன கிடைக்க போகுது? 90% ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது. ரைட்டா? IVSAT. ரைட்டா? ஒரு வேதாந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுகிறப்ப உனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அப்போ இதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம லைஃபோட மிக முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ரைட்டா? ஓகே. யாரெல்லாம் இந்த மேட்ச் பார்த்தீங்க? இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? how many of you like cricket? யாரெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும்? எஸ். யாரெல்லாம் ஆர்சிபி ஃபேன்? நான் ஆர்சிபி ஃபேன் கிடையாது, ஆனால் நேற்று ஆர்சிபி ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? ரைட். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரெல்லாம் ஆர்சிபி ஃபேன் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர் ஆர்சிபி ஃபேன் இருக்கீங்கன்னு? எஸ். ஓகே. ஓ சூப்பர், குட் 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 இருக்கீங்க. ரைட். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக 18 வருஷங்க ஒருத்தர் வந்து ஒரு டீம், அதில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நிறைய பேர் புதுசாக இருக்கலாம், நிறைய பேர் பழசாக இருக்கலாம். ஒருத்தர்லாம் ஆதி காலத்துலேருந்து 2008 ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர்லாம் இருக்கார். ஸோ அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வெற்றி, அதுக்காக இருக்கக்கூடிய காத்திருப்புன்னு விட அதுக்கான உழைப்புங்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் வெற்றி வந்து உடனே கிடச்சிடாது. ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே ஆகும். ஆனால் அவங்க நிறைய கற்றுப்பாங்க. சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சவங்களை விட லேட்டாக வெற்றி அடைகிறவங்களோட கற்றல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். லேர்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஆர்சிபியோட லேர்னிங் அந்த லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வி ஹாவ் டு டேக் ஆர்சிபி as a வெரி பிக் மோட்டிவேஷன். ஸோ நான் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ரைட். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மறக்காமல் அதை பாருங்கள். ரைட். ஸோ அனிமல் கிங்டம் பற்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்?
ஸோ அனிமல் கிங்டம், இந்த கிங்டம்ங்கிறத நம்ம 5 கிளாஸிஃபை பண்ணோம் ரைட்டா. என்னென்ன கிங்டம்? அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? எஸ் சொல்லுங்கள். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஃபங்கை, பாக்டீரியா, அடுத்து புரோட்டிஸ்டா. சரியா? பிளான்ட், அனிமல், ஃபங்கை, பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, இந்த 5 கிங்டம் நம்ம பார்த்தோம் ரைட்டா. சரியா? இந்த மாதிரி இந்த 5 கிங்டமுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா பிரிஞ்சுது. கிங்டம்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் என்ன சொன்னேன் நான்? கிங்டம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கிங்டம்க்கு அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கிங்டம்க்கு அப்புறம் என்னது? கே, கே, கேக்கு அப்புறம் என்னது? எஸ், கிளாஸிஃபிகேஷன். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்தோமா? என்ன ஷார்ட்கட் அது? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கேபிஎஸ் ஆஃப் ஜிஎஸ் ரைட்டா. கேபிஎஸ் ஆஃப் ஜிஎஸ் ரைட்டா. ஸோ கிங்டம், இன்றைக்கி நம்ம என்ன கிங்டம் பார்க்க போகிறோம்? அனிமல் கிங்டம். அதில் ஒரு ஃபைலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரைட்டா. அதில் ஒரு ஃபைலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்ததோட இது ஸ்மால் ரீகாலும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடலாம்? பார்த்துடலாம் ரைட்டா. நேற்று நம்ம பார்த்தது பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் எப்படி பேசிஸில் நம்ம என்ன பேசிஸில் பார்த்தோம் கிளாஸிஃபிகேஷனை? we can divide animal kingdom based on the level of organization. என்ன level of organization? பாடி சிமெட்ரியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அதுக்கப்புறம் germ layer, அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் சீலோம், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் 2. ஒன்று என்ன அப்படின்னா யூனிசெல்லுலார் அல்லது மல்டி செல்லுலார் பேஸ்டு, அல்லது என்ன பண்ணலாம் ஆர்கன் சிஸ்டம் இருக்கக்கூடியவங்க பார்த்தோமா. ஆர்கன் சிஸ்டம் இருக்கக்கூடியவங்க இது பார்த்தோமா. அதுதான். அடுத்து சிமெட்ரியில் சூப்பராக நம்ம படித்தோம். என்னென்ன பார்த்தோம்? பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி 2 பார்த்தோம். பைலேட்ரல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் யார்? நம்மளை எடுத்துக்கலாமா? நம்ம இப்படி பாதியாக கட் பண்ணோன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்னு 2 பாகங்களாக கிடச்சிது, ஈக்குவல் பார்ட்ஸாக கிடச்சிதுன்னா தட் இஸ் பைலேட்ரல். அதே இது ரேடியல் சிமெட்ரினா என்னது? த்ரூ த சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி த ரேடியல் சிமெட்ரி கரெக்டாக. இது நம்ம தானே பார்த்தோம். ஸோ பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டார்டாய்ஸை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது பைலேட்ரல் சிமெட்ரி. அதே ஒரு ஹைட்ராவை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியல் சிமெட்ரி. இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்து ஜெர்ம் லேயரில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? என்னென்ன ஜெர்ம் லேயர்ஸ் நம்ம பார்த்தோம்? ரைட், we have seen that. காட்டுறேங்க. ஸோ இந்த டேபிள் ஒன்று பார்த்தோம் ரைட்டா. இந்த டேபிளில் இருக்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த போரிஃபெரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், எஸ்கியலிமென்தஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்றுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரியா. குறிப்பாக இந்த முதல் 4 பேரை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரியா. பார்க்கலாமா? ரைட்டா. ஓகே. ஸோ சீலோமில் 3 பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்? ஏசீலோமேட்ஸ், சூடோசீலோமேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீலோமேட்ஸ் அல்லது யூசீலோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீலோம் அல்லது யூசீலோம். ஏசீலோம்னா சீலோம் இல்லாதது, யூசீலோம்னா சீலோம் இருக்குது. அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரைட்டா. அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, டைரெக்டாக நம்ம இன்றைக்கி போயிடலாம். போரிஃபெரா ஃபைலம் ரைட்டா. ஃபைலமில் ஃபஸ்ட்டு என்னது? இன்வெர்டிபிரேட்டானா என்னது? முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு அர்த்தம் ரைட்டா. இன்வெர்டிபிரேட்டானா என்னது? முதுகெலும்பு இல்லாதவர்கள், முதுகெலும்பு அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு இருக்கவங்க, இன்வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு இல்லாதவங்க, அவங்கள தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைலம் போரிஃபெரா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபைலம் போரிஃபெரா. புரியுதா? இஸ் தட் கிளியர்? எஸ், ஆன்சர் மீ. Tell me.
எஸ் ஓகே சூப்பர் போகலாமா ரைட் ஃபைலம் போரிஃபெரா அது பேர் என்ன அப்படின்னா போர் பியரஸ் ஓட்டையாக இருப்பாங்க அவங்க உடம்பு முழுக்க என்ன அப்படின்னா துளைகள் தான் இருக்கும் நிறைய ஓட்டைகள் நிறைய துளைகள் இருக்குது அதான் போர் பியரஸ் போர்ஸ் நிறைய துகள்களை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா துளை உடலிகள் அப்படின்னு சொல்லலாம் அதோட உடம்பு முழுக்க துளைகளாக இருக்க போது தே ஆர் மல்டி செல்லுலார் அவங்க பேர் என்ன தான் மல்டி செல்லுலார் நான் மொட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம் நான் மொட்டைல் இங்கே இந்த மொட்டைல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நகரக்கூடிய நான் மொட்டைல் அப்படின்னா நகர முடியாத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது இது ஒரு உயிரினம் ஆனால் அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது அதே இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே என்ன பண்ணுமா இருக்குமா ரைட்டா ரைட் காமன்லி கால்ட் அஸ் ஸ்பாஞ்சஸ் காமன் என்ன சொல்ல போகிறாங்க இதை ஸ்பாஞ்சஸ் பஞ்சுக்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா இதுக்கு என்ன அப்படின்னா செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த உயிரினம் செல்லுலார் கிரேட் அதாவது இது உடம்பு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வெறும் செல்களின் அமைப்பு தான் இருக்குது திசுக்கள் காணப்படலை there is no tissues present only the cells are present cells மட்டும்தான் இருக்குது செல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்க அமைப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாடி இஸ் பெர்ஃபரேட்டட் வித் மெனி போர்ஸ் கால்ட் ஆய்ஸ்டியா முக்கியமான ஒன்வேர்ட் ஆய்ஸ்டியா இந்த ஆய்ஸ்டியா இந்த துளைகள் இருக்குல்ல இந்த இந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளேயும் வெளியும் என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டே இருக்கும் enters into the body through oistia and leads to the canal system right it circulates water throughout the body and carries food oxygen அப்போ என்ன பண்ண போகுது இது தண்ணியை நம்ம உடம்புக்குள்ளே அதோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உணவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை இது எல்லாமே இருக்க போது the body wall contains spicules அதோட பாடியோட வால் வெளிப்புற சுவர் இருக்குது பார்த்தியா பாடி வால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைக்யூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் என்ன அப்படின்னா இதுக்கு இந்த ஷேப்பை கொடுக்குது ஓட்டையாக இருக்குது ஓட்டையாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி முட்டையாக இருக்க மாதிரி இருக்குது இது நல்லா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஷேப்பை கொடுக்குறது யாருன்னு அப்படின்னா ஸ்பைக்யூல்ஸ் ஷேப் கொடுக்குறது பேர் என்னது ஸ்பைக்யூல் ஓட்டைக்கு பேர் என்னது ஆய்ஸ்டியா ரைட்டா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா போத் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல்னானது மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு யங் ஒன் வரும் இல்லை ஏசெக்ஷுவல் அப்படின்னா ஒரே இதில் அப்படியே அது கட்டாகி திருப்பி வரக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம சொல்லலாம் ரைட்டா ஸோ பார்த்திங்க அப்படின்னா யூபெலிக்டா அதுக்கப்புறம் சைக்கன் அப்படின்னு ரெண்டு இருக்குது ரைட்டா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஃபைலம் போரிஃபெரா நெக்ஸ்ட்டு ஃபைலம் Aschelminthes ஃபைலம் சீலன்ட்ரேட்டா ரைட்டா ஃபைலம் சீலன்ட்ரேட்டா இது பேர் என்னது நிடேரியா அப்படின்னு ஒரு பேர் புரிஞ்சுதா யாருக்கெல்லாம் போரிஃபெரா டவுட் இருக்குது போரிஃபெராவில் டவுட் இருந்தால் கொஷின் கேளு கடலுக்கு அடியில் தான் இருக்குமா ஆமாம் இது மோஸ்ட்டாக கடலுக்கு அடியில் தான் இருக்கும் மெரைன் அக்வாட்டிக்னு சொல்லலாம் ரைட்டா அதாவது அதிகமாக தண்ணியில் இருக்கும் மெரைன் அக்வாட்டிக் வந்து இதுதான் நிடேரியா தான் மெரைன் அக்வாட்டிக் ரைட்டா அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட குளங்கள் ஆறுகள் அதில் கூட ஒரு சிலது காணப்படுது ஆனால் இது முழுக்க என்ன அப்படின்னா இருக்க போகுது ரைட்டா அது ரொம்ப அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்க போகுது கடலில் ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஸ்கியூபா டைவிங்லாம் சொல்லுவாங்க இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் மாட்டிட்டு போவாங்கள்ல ஸ்கியூபா டைவிங் அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறப்ப வி கேன் டூ தட் பவள பாறைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்மளோட ஸ்பாஞ்சஸ் மாதிரி இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் தண்ணி உள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அது வழியாக தான் ஃபுட் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் போரிஃபெரா அப்படின்னு சொல்லப்போ இட் கம்ஸ் அண்டர் அனிமல் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அனிமல் கிங்டம்குள்ளே இருக்குது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ஓகே ரைட் ஜஸ்ட் ரீகால் இட் ஒரு தடவை பாரு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஒரு தடவை பாருங்க ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இதை பற்றி தான் இந்த ஃபைலம் போரிஃபெராங்கிறது இந்த ஒரே ஒரு பேராகிராஃப் தான் ஜஸ்ட் ரீகால் இட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் okay right we will go with that next என்ன அப்படின்னா phylum
Coelenterata ரைட்டா ஃபைலம் Coelenterata ரைட்டா கோலன்ட்ரேட்டான்னு படிக்காத Coelenterataன்னு படி. அடுத்து நிடேரியா சினிடேரியா அப்படின்னு படிக்காத சினிடேரியா அப்படின்ட்டு நிடேரியா அப்படின்னு சொல்லணும் ரைட்டா ரைட். Coelenteratas ஆர் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இதுவும் நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக மெரைனானது கடலில் தான் அதிகமாக காணப்படுமா, கொஞ்சம் கம்மியாக தான் இது ஃப்ரெஷ் வாட்டர்னால் பாண்ட்ஸு லேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடியது. தே ஆர் மல்டி செல்லுலார் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல். இவங்க என்னது ரேடியல் சிமெட்ரினா நீ எப்படி கட் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க சேம் ஈக்குவல் பார்ட்ஸாக இருப்பாங்க வித் டிஷ்யூ கிரேட் ஆர்கனைசேஷன். இப்போ போரிஃபெரா என்னது ஆன்சர் பண்ணு. போரிஃபெரா என்ன லெவல் ஆர்கனைசேஷன், என்ன கிரேடு போரிஃபெரா என்ன கிரேடு, இது டிஷ்யூ கிரேட், இதில் டிஷ்யூ இருக்குமா, போரிஃபெராவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். எஸ் டெல்மி பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுறேன்னு. போரிஃபெரா எஸ் போரிஃபெரா யார் ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். Porifera dash grade of organization. It is a 1 mark question. For example, Coelenterata is a tissue grade organization. திசுக்களை கொண்ட ஒரு உயிரினம். அப்போ போரிஃபெரா டிஷ்யூக்கு முன்னாடி உள்ளது கரெக்டாக இல்லையா, டிஷ்யூக்கு முன்னாடி என்னது செல்ஸ். அப்போ செல்லுலார் கிரேட் ஆர்கனைசேஷன் ரைட்டா, செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரைட்டா, செல்லுலார் கிரேட் அது வெறும் செல்களால் ஆனது அப்படி. வெரி குட். So some of them given a right answer, that is good, very good சரியா ரைட். ஸோ டிப்ளோபிளாஸ்டிக் 2 லேயர் இருக்க போது அவுட்டர் எக்டோடம் எப்பயுமே நம்ம பார்த்தா அவுட்டர்னாலே என்னது எக்டோ இன்னர்னா எபிடம்னு வரும் அல்லது எண்டோடம்னு வரும், இன்னர்னா எண்டோடம்னு இருக்கும் ரைட்டா. எக்டோடம் அண்ட் இன்னர் எண்டோடம் ஆர் செப்பரேட்டட் பை நான் செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். நான் செல்லுலார் jelly like substance called mesoglea. இந்த குழன்னு இருக்கும் ஜெல்லி ஃபிஷ் தான் எக்ஸாம்பிள் கீழே தான் கொடுத்துருக்காங்க. நீ இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் என்ன பண்ணுவோம் குழன்னு இருக்குமா. இந்த குழன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் நடுவில் 2 லேயருக்கு நடுவில் பார்த்தா அப்படின்னா ஒரு குழன்னு ஒரு பொருள் இருக்க போகுது ஜவ்வு மாதிரி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீசோகிலியா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது மீசோகிலியா. அது பேர் என்னது மீசோகிலியா. ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டுப்பா. ஸோ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா மீசோகிலியா. சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி கால்டு சீலன்ட்ரன், அதனால தான் இது பேர் என்னது சீலன்ட்ரேட்டா. மவுத் சரௌண்டட் பை ஷார்ட் டென்டகல்ஸ், குட்டி டென்டகல்ஸ்னால் அது கை இருக்கும்ல அதுதான் டென்டகல்ஸ்னு சொல்ல போகிறோம் ரைட். டென்டகல்ஸ் பேரிங் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால்ட் நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசைட்ஸ் ரைட்டா. இந்த இதுக்கு என்ன இருக்குமா நிடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசைட்ஸ் அப்படின்னு இருக்குமா ஸ்டிங்கிங் செல்ஸ் ரைட்டா. இதெல்லாம் நீட்டிகிட்டு இருக்குல்ல இதை தான் நம்ம சொல்ல போகிறோம் சரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நிடேரியா சீலன்ட்ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. இதில் பெருசாக வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நிடேரியா அண்டு சீலன்ட்ரேட்டா ரெண்டுமே ஒன்று தான், 2 வேறு இல்லை. ஒரு நிமிஷம். யார் அது சம்டைம்ஸ் ஒரு சிலர் அன்வான்டாக மெசேஜ் வருது. சரியா ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நிடேரியா முடிஞ்சிருச்சு. அதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள் ரைட்டா. பாரு தே ஆர் பாலிமார்ஃபிசம்னு கொடுத்துருக்காங்க. பாலிமார்ஃபிசம்ங்கிறது என்ன அப்படின்னா which is the variation in structure and function of individual of the same species. இப்போ நான் இருக்கேன்,
நம்ம இதிலே பார்த்திங்கன்னா மனுஷங்கள்லேயே வேறு மனுஷங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஜெல்லிஃபிஷ்லேயே வேறு ஜெல்லிஃபிஷ் எப்படி இருக்குமா? ஒரே மாதிரி இண்டிவிஜுவல் தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் வேரியேஷன். வேறு ஸ்ட்ரக்சர்லேயும் வேறு ஃபங்க்ஷன்ஸும் வேறு வடிவத்துலேயும் வேறு வேலைகளும் செய்யக்கூடிய இண்டிவிஜுவல். பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்னது வேறு மாதிரி இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஜெல்லிஃபிஷ். ஹைட்ராவும் ஜெல்லிஃபிஷும் ஒரே கேட்டகரியில் இருக்குது, ஆனால் ஹைட்ரா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுமா, ஜெல்லிஃபிஷ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுமா, அதுதான் விஷயம். ரைட்டா? அடுத்து ஃப்ளாட் வார்ம்ஸ். ரைட்டா? ஃப்ளாட் வார்ம்ஸ் வில் கோ வித் த ஃப்ளாட் வார்ம்ஸ், அதாவது ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ரைட்டா? பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படிங்கிறத இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தட்டையாக இருக்கும் இந்த புழு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால தான் அது பேர் என்னது ஃப்ளாட் வார்ம்னு வச்சுட்டாங்க. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரல்னால் என்னது, ரெண்டாக தான் நீ கட் பண்ண முடியும், வேறு எந்த பக்கம் கட் பண்ணாலும் உனக்கு ஈக்குவலாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அ பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி பத்தாதுன்னு அடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 லேயர் இருக்க போகுது. எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு 3 இருக்க போகுது. ரைட்டா? எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு 3 இருக்க போகுது. ரைட்டா? ஸோ 𝐴𝒄𝒉𝒂𝒏 என்ன சொல்லுங்கள்? 𝐴𝒄𝒉𝒂𝒏 என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். 𝐴𝒄𝒉𝒂𝒏 எஸ். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 𝐴𝒄𝒉𝒂𝒏 என்னது? 𝐴𝒄𝒉𝒂𝒏 அப்படின்னா என்னது? வித்தவுட் பாடி கேவிட்டி. 𝐴𝒄𝒉𝒂𝒏 என்னது? வித்தவுட் பாடி கேவிட்டி. நம்ம நேற்றே பார்த்தோம். ரைட்டா? அதாவது பாடி கேவிட்டியே இருக்கா. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 லேயர் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு என்னது 3 லேயர் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, நேற்று யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க? நேற்று அட்டன் பண்ணவங்க யாரெல்லாம் இருக்கா? ரைஸ் யுவர் ஹேண்ட். யாரெல்லாம் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண கை தூக்கு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தோமா? ஸோ இதுதான் ஃப்ளாட் வார்ம். எப்படி இருக்குது பார்த்தியா? 𝐴𝒄𝒉𝒂𝒏 அதாவது என்ன அர்த்தம்? டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதாவது சாப்பிட்ற உணவு குழாய் அது தனியாக இருக்கும். மீதி இருக்க டிஷ்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, தசைகள் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபில்டு, அதாவது மீசோடோமுங்கிறது எப்படி இருக்க போகுது? டிஷ்யூ ஃபில்டு ரீஜன். மொத்தமாக டிஷ்யூஸ், பிளட் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றா கலந்துருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பாடி கவரிங், அதாவது அது அவுட்ரமோஸ்ட் லேயர். எக்டோடம், எண்டோடம், மீசோடம் 3 இருக்கும். 3 லேயர் இருக்கும். இதில் நடு லேயர் வந்து ஒரிஜினல் லேயர் மாதிரி இருக்காது, டூப்ளிகேட் மாதிரி இருக்க போகுது. அடுத்து என்ன அப்படின்னா சூடோசிலோமேட். அது நம்ம அடுத்து போகிறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சூடோசிலம் பார்க்கல, நம்ம வந்து இப்போ அங்கே போயிடலாம். ரைட்டா? ஸோ 𝐴𝒄𝒉𝒂𝒏
மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேரசைட்ஸ். ஒரு வார்த்தையும் இந்த லெசனில், இந்த சாப்டரில் நீ நிறையா புது வார்த்தைகள் கற்றுக்க போகிற. கற்றுக்கலான்னு ஆசையாக இருக்கா? யாருக்கெல்லாம் புது வார்த்தைகள் கற்றுக்க ஆசையாக இருக்குது? புது வார்த்தைகள் கற்றுக்க யாருக்கு ஆசையாக இருக்குது? நிறைய விஷயங்கள் நீ லேர்ன் பண்ண போகிற. பிகாஸ் நீ 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, அடுத்த 10th 11th 12th நிறைய விஷயங்கள். இது எல்லாமே பேசிக்ஸ். நீ 9th நல்லா படித்தா தான் 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்க முடியும். 10th நல்லா படித்தா தான் 11th ஒழுங்காக படித்தா தான் 12th. எல்லாமே அப்படியே கண்டினியூஷனாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனம், பி கேர்ஃபுல். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆசைப்படு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, ரைட். என்னது பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? பேரசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு அர்த்தம். தமிழ் என்னது? ஒட்டுண்ணி. அதுவாக சொந்தமாக எதுவுமே பண்ணாது. எங்கேயாவது போய் யார் மேலேயாவது போய் ஒட்டிக்குமா? ஒட்டிக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியெல்லாம் இது என்ன பண்ணுமா? அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்குமா? அவங்கக்கிட்டேருந்து எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டே இருக்குமா? ஸோ தட் இஸ் பேரசைட். அதான் என்னது? பேரசைட் அப்படின்னு சொல்ல போகிறோம் இன் நேச்சர். அப்போ என்ன அர்த்தம்? உரியணுள்ள நான் என்ன சொன்னேன்? உரியும் சொன்னேன். அப்போ உரியறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் வாகு இருக்கணுமா? எப்படி இருக்கும் பாரு. தே ஹாவ் சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ். சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் இருக்குமா? ரைட்டா? சக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஹூக்ஸ் இருக்குமா? ரைட்டா? அட்டாச் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னால் யார்கிட்ட போய் அது சாப்பாடை திருடி சாப்பிடுதோ அவங்க பேர் தான் என்னது? ஹோஸ்ட். யார்கிட்ட போய் சாப்பாடை திருடி சாப்பிடுதோ அவங்க பேர் தான் ஹோஸ்ட். சரியா? யார்கிட்ட சாப்பாடை திருடி சாப்பிடுதோ அவங்க பேர் தான் ஹோஸ்ட். சரியா? அவங்க பேர் தான் ஹோஸ்ட். ஓகேவா? சூப்பர். அடுத்து எக்ஸ்க்ரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் ஃப்ளேம் செல். எக்ஸ்க்ரீஷன் என்னது? சாப்பிட்ட சாப்பாடுலாம் வெளியே போகணும்ல, டைஜஸ்ட் ஆகிடும், அதுக்கு எனர்ஜியெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வெளியே போகணும்ல. வெளியே போகிறதுக்கு இட் இஸ் ஹேவிங் அ ஸ்பெஷல் செல் கால்ட் ஃப்ளேம் செல். ஃப்ளேம் செல்னு தனியாக. இது ஒரு முக்கியமான ஒன்வேர்ட். எப்படி ஆயிஸ்டியா? ஆயிஸ்டியான்னு என்னது? டெல் மீ வாட் இஸ் ஆயிஸ்டியா? ஆயிஸ்டியான்னு என்னது? மாட்டினியா? சொல்லு. ஆயிஸ்டியான்னு என்னது? பார்க்கலாம் யார் சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் யுவர் ஆன்சர். எஸ், டெல் மீ வாட் இஸ் ஆயிஸ்டியா? ஆயிஸ்டியான்னு என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கம் ஆன். எஸ், டெல் மீ வாட் இஸ் ஆயிஸ்டியா? ஆயிஸ்டியானா என்னது? எஸ், யூ கேன் ஈஸிலி. நம்ம இப்போ இன்றைக்கி படித்தது தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம படித்தோம். கரெக்டாக? இன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். நாம் இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பு படித்தது தான் என்னது? ஆயிஸ்டியா. அதாவது ஆயிஸ்டியாங்கிறது என்னது? ஓட்டை. எங்கே ஓட்டை? போரிஃபெரா. ஃபைலம் போரிஃபெரா பார்த்தோம். போரிஃபெரா பேர் என்னது? போர் பியரர்ஸ். துளை உடலிகள் அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக புள்ளியாக ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் என்ன பண்ண போகுது? சாப்பாடு, ஃபுட்டு. அதாவது சாப்பாடு, ஃபுட்டு ஒன்று தானே. தண்ணி, ஃபுட்டு, ஆக்சிஜன்லாம் போகுது. ரைட்டா? கரெக்டாக? எஸ், சூப்பர், குட். சம் ஆஃப் தம் கிவன் அ ரைட் ஆன்சர். வெரி குட்டா ஆன்சர் பண்ணியிருக்க. வெரி குட். அப்போ நீ என்ன அர்த்தம்? பாடத்தை கவனிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். சரியா? பாடத்தை கவனிச்சிருக்கு. சரியா? ரைட். இப்போ பாரு என்னென்ன. எக்ஸ்க்ரீஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் ஃப்ளேம் செல். தே ஆர் ஹெர்மோஃபோரைட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஹெர்மோஃபோரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? இங்கே பாரு. ஹெர்மோஃபோரைட்ஸ்னால் தே ஆர் ஹேவிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் த சிங்கிள் இண்டிவிஜுவல். ஒரே உயிரினம் தான் அது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் அதோட உடம்புலையே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கான், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கான். ஒரே ஆள்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஸோ தே ஆர் கால்ட் ஹெர்மோஃபோடைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கொஷின். வாட் ஆர் ஹெர்மோஃபோடைட்ஸ்? ஹெர்மோஃபோடைட்ஸ்னால் இது ஆர்கானிசம்ஸ் விச் ஹேவிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, லிவர் ஃப்ளூக் அல்லது டேப் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதெல்லாம் நம்ம சொல்லுங்கள். டேப் வார்ம்லாம் என்னது? குக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வயிற்றுலலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டு? டாக்டர்லாம் குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பூச்சி மருந்து கொடுக்கணும். வயிற்றில் பூச்சி கடிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. பூச்சி கடிக்குது மீன்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் நம்மளோட எனர்ஜியை. அது என்ன பண்ணுமா? எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தே வில் கிவ் February 10 நினைக்கிறேன். February 10 அல்லது June 10. ஐம் நாட் அவேர் அபவுட். ஏதோ ஒரு 10ஆம் தேதி என்ன அப்படின்னா டிவார்மிங் டே அப்படின்னு ஸ்கூல்லலாம் மாத்திரை கொடுப்பாங்க. ரவுண்டாக ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும். சப்பி சாப்பிட்றா, கடிச்சு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சப்பி சாப்பிட்ணும் அப்படின்னு டிவார்மிங் டேப்லெட்ஸ் இப்போலாம் ஸ்கூலில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் என்னது? இந்த புழு இவனை போட்டு தள்ளுறதுக்கு தான். இந்த டேப் வார்மை போட்டு தள்ளுறது. யார் ஸ்கூல்லலாம் கொடுத்துருக்காங்க டிவார்மிங் டேப்லெட்ஸ்? யார் ஸ்கூல்லலாம் கொடுத்துருக்காங்க? என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவேன்? வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஸ்கூல்,
நான் இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு 6 to 7 இயர்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி 12th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு இருப்பேன். டிவார்மிங் டேப்லெட் இருந்துச்சுன்னா விளையாடுவேன். எனக்கு வந்து சார் எனக்கு தொண்டையில் சிக்கிருச்சுன்னுமா, சார் அவன் வந்து என்னோட மாத்திரையை பிச்சுட்டானுமா, சார் அவன் என் வாயில் 2 மாத்திரையை போட்டுட்டான், தண்ணி இல்லை, குடிக்க முடியலை, சார் நான் முழுங்கிட்டேன் சார் சப்பி சாப்பிடாம, அப்போ எனக்கு எதுவும் ஆகிடுமா சார் அப்படிலாம் காமெடியாக இல்லை மொக்கையாக ரொம்ப மோசமாக கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்களே யார் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? டிவார்மிங் டேப்லெட் உங்கள் ஸ்கூல்லலாம் கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்கள், யார் ஸ்கூல்லலாம் டிவார்மிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்க? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா? ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க சார், நான் சாப்பிட்ருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கம் ஆன், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். ஒரு நிமிஷம் guys, 1 minute, there is one small technical issue, I'm just clearing it. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், 1 second வெயிட் பண்ணுங்கள், மாஸ் பண்ணிடலாம் இப்போ. ஏன்னா எஸ். ஸோ அப்போ அந்த கொக்கி புழுவை வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஸோ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி இட் வாஸ் தட் என்னது, நிறைய பேர் டிவார்மிங் டேப்லெட் வச்சு பயங்கரமாக விளையாட்டு காமிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். என்னோடய ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணப்போ இந்த 12th பசங்கள்லாம் அப்படி தான் சேட்டை பண்ணுவானுங்க. சும்மா ஃபன் பண்ணுறேன்ற பேரில் காமெடியாக மொக்கையாக இதாக பண்ணிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து நவ் வி ஆர் மூவிங் டு ஸ்கெலிமென்திஸ். ரைட்டா? ஃபைலம் ஸ்கெலிமென்திஸ். ஸ்கெலிமென்திஸ்னு சொல்ல வேண்டாம், ஸ்கெலிமென்திஸ்னு சொன்னால் போதும். திஸ் இஸ் ரவுண்ட் வார்ம், உருட்டை புழுன்னு சொல்லுவாங்க. உருண்டையாக இருக்குமா அந்த புழு? பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா உருண்டையாக இருக்கும், 2 பக்கமும் நல்லா கொக்கி வச்ச மாதிரி இருக்கும். இங்கே இருக்கா? பார்த்தியா? ஒரு எண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரைட்டாக? ஃபீமேல் நீளமாக இருக்கும், மேல் எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு வளைஞ்சு ரவுண்டாக இருக்கும். 2க்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. 2 எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? நம்ம பார்க்குற நேரம் பார்த்து இந்த மேலும் கொஞ்சம் மடங்கியிருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ வி கேனாட் ஃபைண்ட். ஆனால் என்ன அப்படின்னா மேலோட பாடி எப்பயுமே கர்வ்டாக தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம மேல் ஃபீமேலில் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரல்னா என்னது? கட் பண்ணால் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வருவானுங்க. ஸோ தட் இஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். அடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்னது? 3 லேயர், எண்டோடம், மீசோடம், எக்டோடம், 3மே இருக்க போது. பாடி கேவிட்டி இஸ் சூடோசீலோம். சூடோசீலோம்னா என்னது? டூப்ளிகேட். சீலோம் இருக்கும், கேப் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆக்சுவல் கேப் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்ஸ் ஆர் அஸ் அ பாரசைட். ரைட்டா? என்ன அப்படின்னா சாயில் ஃபார்ம்ஸ், மண்ணில் அதுவாக தானாக வளரக்கூடியதை, மண்ணில் அல்லது எங்கெங்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அங்கெல்லாம் மிதந்துட்டு அங்கெல்லாம் உயிர் வாழும். இல்லை அப்படின்னா ஒரு சிலது பாரசைட்ஸ். பாரசைட்ஸ்னா யார்? நம்மளோட டேப்வார்ம். டேப்வார்ம் என்னது? டேப்வார்ம் எந்த ஃபைலம்? டேப்வார்மோட ஃபைலம் என்னது? ஃபைலம் எஸ், பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுறேன்னு. டேப்வார்ம் என்னது? ஃபைலம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்த்தோம்? ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம். அடுத்து சீலன்ட்ரேட்டா பார்த்தோம், அதுக்கு பேர் தான் நிடேரியா. அதுக்கப்புறம் ஃபைலம் என்ன பார்த்தோம்? அதுதான் டேப்வார்மோட. டேப்வார்மோட பேர் என்னது? இப்போ நம்ம பார்த்துட்டு ஸ்கெலிமென்திஸ். ஃபைலம் என்னது? மறந்துச்சியா? பிளாட்ஃபார்ம் பேர் என்னது? பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். The body is round and pointed at both ends. அதாவது ரவுண்டாக இருக்கும், அதே நேரத்தில் 2 எண்ட்லேயும் நல்லா பாயிண்ட்டாக கூர்மையாக இருக்க போகுது. இட் இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் கவர்ட் பை அ தின் கியூட்டிக்கல். அன்செக்மெண்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த எர்த்வார்ம் இருக்குது பார்த்தியா, மண்புழுவை எடுத்து பார்த்தா அப்படின்னா மண்புழு உடம்பு ஃபுல்லாக அப்படியே வரியாக இருக்கும், ஒரு கட்டாக இருக்கும்.
அப்படியே ஒரு ஒரு பாகமாக பாட்டாக அப்படி பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா எர்த்வார்ம். அதே இது இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே எர்த்வார்ம் மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து செக்மெண்ட்ஸ் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட்டாக இருக்காது, முழுசாக மொத்தமாக உருண்டையாக இருக்கக்கூடியது தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இங்கே மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. வேறஸ் என் டேப்வார்முக்கு பேர் என்ன பார்த்தோம்? டேப்வார்முக்கு ஒரு பேர் சொன்னேன், என்னது? டேப்வார்மில் மேல் ஃபீமேலும் ஒரே இண்டிவிஜுவலில் ஒரே உடம்புல மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பேர்? மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரே இதில் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன? எஸ், ஹெச்சில் கூட ஆரம்பிக்கும். எஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். ஸ்பெல்லிங் டவுட்டாக இருந்துச்சுன்னா தப்பாக கூட அனுப்பலாம், பட் அந்த வேர்டை நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்புங்க. எஸ், டெல் மீ வாட் இஸ் தட்? டெல் மீ வாட் இஸ் தட்? என்னவா இருக்கும் அது? எதுவாக இருக்கும்? எஸ், கமான். எஸ், இட் இஸ் ஹெர்மோஃபோடைட். ரைட்டா? ஹெர்மோஃபோடைட். நான் காட்டுறேன் ஒரு தடவை காட்டுறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. ஹெர்மோஃபோடைட். டேப்வார்ம்ஸ் ஆர் ஹெர்மோஃபோடைட் அப்படின்னு அர்த்தம். சரியா? திஸ் இஸ் hermaphrodite. ரைட்டா? hermaphrodites. ஓகே, சூப்பர், குட். ஓகேவா? ரைட். The most common disease caused by nematodes in human being are elephantiasis and ascaris. Very bad. யானைக்கால் நோயெலாம் வருது பார்த்துருக்கியா? அது எதனாலயா? இது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புல நிறைய கிருமிகள், ஜெர்ம்ஸ் அல்லது இது கடித்தாலே இதுக்கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ் மூலமாக இது எல்லாமே என்ன பண்ண போகுது? நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா எலிஃபேண்டியாசிஸ்னால் யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க. கால் பார்த்தீங்கன்னா யானையோட கால் மாதிரி பெருசாக வீங்கியிருக்கும். ஒரு சிலருக்குலாம் நிறைய நீர் கோர்த்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு அது நடக்கவே முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி யானைக்கால் நோயெலாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேர் என்னது? இந்த ரவுண்ட் வார்ம் பேர் என்னது? அஸ்காரிஸ், உச்சேரியா. இது எல்லாமே அப்படின்னா அதோட பேர். எப்படி நம்ம அங்கிட்ட ஃப்ளாட் ஃபார்ம், டேப் ஃபார்ம்லாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி அந்த புழுவோட பேர் அஸ்காரிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உச்சேரியா அப்படிங்கிறதுலாம் அந்த வார்ம்ஸோட பேர். அந்த புழுவினுடைய பெயர், அந்த புழுவோட பெயர். அடுத்து ஃபைலம் அனலிடா. அடுத்து என்னது? ஃபைலம் அனலிடா. பேரே பார்த்தியா? செக்மெண்டட் வார்ம்ஸ். இங்கே படத்தை பார்த்தேனாலே தெரியும். இங்கே பார்த்தியா அது உடம்புல உனக்கு தெரியுதா? வரியாக இருக்குது. வேறஸ் இந்த ரவுண்ட் வார்ம் பாரு, அப்படி இல்லவே இல்லை, ஃபுல்லாக ஒரே மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு பேர் என்னது? கியூட்டிக்கல்னு சொன்னாங்களா? தின் லேயர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்னது? கியூட்டிக்கல்னு சொன்னாங்க. கவனிச்சியா? நான் சொன்னேன்ல, கவனிச்சேன்னா நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார், ஹைலைட் பண்ணியிருக்கேன் கியூட்டிக்கல் அப்படின்னு. இப்போ இவங்க யாருன்னு பார்க்கலாம். தீஸ் ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒருத்தவங்க மட்டும்தான் ரேடியல் சிமெட்ரி. யார்? ஐம் கோயிங் டு கீப் மை மவுத் ஷட். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. யார் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒருத்தவங்க ரேடியல் சிமெட்ரி? எந்த ஃபைலம்? நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபைலம் போரிஃபெரா, ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபைலம் ஸ்கெலிமென்தஸ். இப்போ நம்ம ஃபைலம் இது பேர் என்னது? என்ன ஃபைலம் பார்த்துட்ருக்கோம்? ஃபைலம் அனலிடா. 5 பார்த்துருக்கோம். இந்த 5ல் இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரேடியல் சிமெட்ரின்னு நம்ம பார்த்தோம். யார்? எஸ், யூ கேன் ட்ரை இட் அவுட். டெஃபினட்டாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். எஸ், டெல் மீ தட். ஆடியோ வருதா? ஆடியோ வீடியோ? ஜஸ்ட் கிவ் மீ மினிட். கரெக்டாக தானே இருக்குது? எஸ், சூப்பர். தட் இஸ் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. ரைட்டா? சீலன்ட்ரேட்டா தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சீலன்ட்ரேட்டாக்கு இன்னொரு பேர் நிடேரியா. யார்? ஜெல்லிஃபிஷை நம்ம எங்கிட்டு கட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஜெல்லிஃபிஷ். அதோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னது? ஒன்று ஜெல்லிஃபிஷ், இன்னொரு எக்ஸாம்பிள் ஹெச்சில் ஆரம்பிக்கிற எக்ஸாம்பிள் என்னது? அது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெச்சில் ஆரம்பிக்கிற எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தோம். எஸ், லெட் மீ செக் இட் அவுட். யாரெல்லாம் கிளாஸ் லிசன் பண்ணுறேன்னு
இதுலேருந்து தெரிஞ்சிடும். ஹெச்சில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். வாட் இஸ் தட் எக்ஸாம்பிள்? கம் ஆன் டெல் மீ. எஸ், ஹெச்சில் ஆரம்பிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் எஸ், தட் இஸ் ஹைட்ரா. தட் இஸ் ஹைட்ரா. HYDRA, ஹைட்ரா. வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்து, these are bilaterally symmetrical triploblastic. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ தான் ஆர்கன் சிஸ்டமே வருதான். ட்ரிப்ளோபிளாஸ்டிக், எண்டோடம், மீசோடம், எக்டோடம் 3மே இருக்க போகுது. 3 செப்பரேட் லேயர் இருக்க போகுது. ரைட்டா? அது போக அடுத்து ட்ரூ சீலோம் இருக்க போதான். சீலோம்னா என்னது? உடற்குழின்னு சொல்லுவாங்க, கேப்பு. உண்மையான ட்ரூ சீலோம். அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடிலாம் நம்மக்கிட்ட ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை, சின்ன சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு போரிஃபெரா செல்லுலார் லெவல். அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன பார்த்தோம் நம்ம? டிஷ்யூ லெவல். அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் இருந்தாங்க. இப்போ டிஷ்யூவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக மாறிடுச்சு. எப்படி இந்த உலகம் இருக்குது பார்த்தியா? ஹவு த சயின்ஸ் இஸ் டெவலப்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி டெவலப் ஆகிருக்கு. இந்த போரிஃபெரா மாதிரி இருந்தால் தான் நம்மளும் என்ன பண்ணோம்? இனிஷியலாக போரிஃபெரா மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த போரிஃபெரா இன்னமும் அப்கிரேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ போரிஃபெரா இனிஷியலாக அப்படி தான் இருந்திருக்கு. போரிஃபெரா ஒன்றோட ஒன்று ரொம்ப அதிக நாள், பல வருஷங்கள் ஒன்றா சேர்ந்து அது ஒரு டிஷ்யூவாக மாறிச்சு. அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸாக மாறி, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஆர்கன் சிஸ்டமாக மாறி தான் நம்மளை மாதிரி அப்கிரேடட், ஹைலி வெல் அப்கிரேடட், ஹைடெக் ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? உருவாகி இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்கன் கிரேட், ஃபஸ்ட் ஆர்கன், ட்ரூ சீலோம் அனிமல் வித் ஆர்கன் சிஸ்டம். பாடி இஸ் எக்ஸ்டர்னலி டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ் கால்ட் மெட்டாமியர்ஸ். ரைட்டா? மீட்டாமியர்ஸ். அதாவது வெளியேறதே நம்ம பிரிக்கலாமா? வெளியவே இந்த படத்தை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? இது தலை, இது கால், இது பின்னாடி, இது முன்னாடி நம்ம பிரிக்கலாம். அதுதான் சொன்ன டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ் பிரிக்கலாம். ஜாயின்ட் பை ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அனுலி. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவனுக்கு ரிங் லைக், அதாவது வரி வரியாக இருக்குல்ல, வரி வரியாக இருக்கா மத்தியா? வரியா அந்த வரி வரியாக இருக்கவனெல்லாம் சேர்த்து இவனோட உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அந்த வரி வரியாக இருக்கிறதுக்கு பேர் அனுலி. அப்போ வரி வரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? வரி வரியாக இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வரி வரியாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? அச்சா பாரு, எப்படி செமையாக இருக்குது பாரு, ஈஸி. நீ இப்படி கம்பேரிட்டிவில் படித்தனாலே மாஸ்க் பண்ணிடலாம். ரைட்டா? வரி வரியாக இல்லாத பேர் என்னது? இட் இஸ் கால்ட் கியூட்டிக்கல். ரைட்டா? அதாவது வரி வரியாக செக்மெண்ட்டாக இல்லாமல் மொத்தமாக இருந்துச்சு. யார்? உருண்டை, நம்மளோட உருண்டை புழு, உருட்டை புழு, ரவுண்ட் வார்ம், ஸ்கெலிமென்திஸ். ரைட்டா? ஸ்கெலிமென்திஸ் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸ்கெலிமென்திஸ், ஆமாம், இதுதான் அனலிடா. ஸ்கெலிமென்திஸ் அதில் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அதுக்கு பேர் தின் ஷீட். அதுக்கு மேலே இருக்கிறது பேர் என்னது? கியூட்டிக்கல் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன பேர்? அதுக்கு பேர் அனுலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவர்ட் பை மாய்ஸ்ட் தின் கியூட்டிக்கல். இங்கே என்னது? லைட்டாக கியூட்டிக்கல் இருக்கும். சிஏடே. ரைட்டா? சீட்டே அண்ட் பாராபோடியா ஆர் லோகோமோட்டர் ஆர்கன்ஸ். சீட்டேங்கிறது என்ன அப்படின்னா, அப்படியே இப்படி போகுதா? அப்படி என்ன பண்ணுமா? தன்னோட உடம்பை சுருக்கி போகிறது. இல்லை அப்படின்னா பாராபோடியா அப்படின்னு. இப்போ எவ்வளோ பேர் இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அட்டை லீச் என்ன பண்ணும்? புளுக் திருப்பி புளுக். அதாவது என்ன பண்ணுமா? ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் தன்னோட உடம்பு முன்னாடி கொண்டு வந்துட்டு அங்கேருந்து திருப்பி அடுத்து இன்னொரு இடத்துல போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல அப்படியே ஒட்டி கொண்டுடுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? சீட்டே அல்லது பாராபோடியா. லோகோமோட்டர்னா மூவ் ஆகுறது. ரைட்டா? செக்ஸஸ்னால் மேல் ஃபீமேல், மேபி செப்பரேட் ஆர் யுனைடெட். ஒரு சிலதில் என்ன பண்ணலாம்? செப்பரேட், தனியாக மேல் ஃபீமேல் இருக்கலாம். தெர் ஆர் ஹெர்மோஃபோடைட்ஸ் ஆல்சோ. ஹெர்மோஃபோடைட்ஸ்னால் என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்மளோட ஃப்ளாட் வார்ம் இருக்காங்கல்ல, ஃப்ளாட் வார்ம்ஸ் ஆர் ஹெர்மோஃபோடைட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வில் பி இன் த சேம் இண்டிவிஜுவல். ஒரே புழுவில் ரெண்டுமே இருக்கக்கூடியது. ரைட்டா? ஹெர்மோஃபோடைட்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாரு, நெரிசி, எர்த் வார்ம், அதுக்கப்புறம் லீச். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட அனலிடாக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நம்மளோட அனலிடாக்குரிய எக்ஸாம்பிள். சரியா? ஓகே, ரைட்.
சரியா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். அனலிடா அடுத்து இருக்காம பாருங்கள், வேறு லெவலில் இருப்பாங்க. அடுத்து ஆர்த்ரோபோடா, அடுத்து இருக்கவங்க பேர் என்னது? ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா அப்படின்னா கணுக்காலிகள் அப்படின்னு பேர். என்னது? காலோட நடந்து போவாங்க, காலோட கால்கள் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ். பார்த்தியா பேர் எப்படி இருக்குன்னு? ஜாயிண்டட் லெக்ஸ். லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் கிங்டம். சாப்பாரு ஒரு வார்த்தை. இந்த ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோடான சிம்பிளாக கால்கள் இருக்கக்கூடிய பூச்சிகள். அனிமல் கிங்டம்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலம், அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் எங்கே காணப்படுதுன்னா இந்த ஆர்த்ரோபோடா தான். நீங்கள் நல்லா யோசிச்சு, நம்ம வீட்டில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நம்ம வீட்டில் என்னென்ன பூச்சிகள்லாம் இருக்கும்? உனக்கு தெரிஞ்ச என்னென்ன பூச்சிகள்லாம் நீ பார்த்துருக்க சொல்லு. இப்போ இங்கே படத்துலேயே ஒரு 3 பூச்சி தெரியுது. என்னது? நண்டு, ரைட்டா, ஸ்கார்பியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர், அதுக்கப்புறம் காக்ரோச், நண்டு, லாப்ஸ்டர், இது இருக்கா? இதுக்கப்புறம் இதெல்லாம் பெருசாக இருக்குது. மழை பெஞ்சா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பூச்சிகள் சொல்லு பார்க்கலாம் என்னென்ன? கொசு வருமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசல் வருமா? பச்சை கலரில் ஒரு பூச்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு வண்டு நசுக்குனா ஸ்மெல் வரக்கூடியது. அந்த பச்சை கலர்லேயே வேறு கலராக இருக்கும் பூச்சி. குட்டி 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 பூச்சியாக இருக்கும். பெரிய பெரிய பூச்சிகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூச்சிகள். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்படியே உருண்டுக்கிட்டே போகும். மூட்டை பூச்சிக்கு நம்ம சொல்கிறோம், எறும்பு சொல்கிறோம். வீட்டில் எறும்பு இருக்கா? எறும்பை மறந்துட்டோம் பாரு, எறும்பு இருக்குது. பல்லி, ரைட்டா, பல்லி. இது எல்லாமே என்னது? தீஸ் ஆர் ஆல் இவங்க எல்லாருமே இதில் வரப்போகிறாங்க, ஆர்த்ரோபோடா. ஸோ கால்கள் கொண்ட விலங்குகள் அதிகமாக இந்த உலகத்தில் இவங்க தான் டாமினேட், நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா தே ஆர் ஆல் லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டமோட லார்ஜஸ்ட் ஃபைலம் யார் அப்படின்னா இவங்க தான், ரைட்டா. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரி. கரப்பாம்பூச்சி இப்படி கட் பண்ண முடியுமா? 2 கட் பண்ணலாம்ல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? திஸ் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி. அப்பா கீழே இருக்குது பாருங்கள், இன்னும் 2-3 படம் காமிச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, ரைட்டா. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோம் அனிமல். சீலோமிக்ஸ் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஹார்ட் எது, இவனுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து என்ன பண்ணிடலாம், இவனை நம்ம வச்சிடலாம். இவனை பிரித்து வைக்க முடியும். பாடி இஸ் டிவிசிபிள் இன்டூ, பார்த்தியா, ஹெட்டு தலை தனியாக எடுத்துடலாமா, தோராக்ஸ் தொண்டை அல்லது இடுப்பு அதை தனியாக எடுத்துடலாம், அப்டமன் வயிறு அதை தனியாக எடுத்துடலாம், கால்லாம் ஒன்றா வடுக்குன்னு பிடிங்கலாம். ஈச் thoracic segment bears a paired joint legs. thoracic segment இந்த தொண்டையும் அதோட வயிற்று, அப்படியே அந்த வயிறு பார்த்தியா, பூச்சிக்கெலாம் கால் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கும், ரைட்டாக. அதோட வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்குது, அப்படியே பேராஃபிக், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அப்படியே ப்ளக்னு 2 பக்கமும் ஒன்று போகும். எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப், அதாவது எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா தோல் உரிப்பான்களாம். அவங்களோட தோலை உரிச்சிட்டு புதுசாக வேறு ஒரு தோல் வச்சுக்குவாங்க. நண்டு பார்த்திருக்கேன், நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட தோலை எடுத்துகிட்டு புதுசாக ஃபார்ம் ஆகும். அது ஓடை அப்படியே உரிச்சிட்டு உள்ளேருந்து புது நண்டு வரும். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா மோல்ட்டிங். அந்த ஓடுக்கு பேர், அந்த எக்ஸோஸ்கெலிட்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா அது எதால் உருவாயிருக்கு அப்படின்னா கைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. டே முக்கியமான ஒன்வர்டா, அந்த ஆய்ஸ்டியா மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த கைட்டின். அண்ட் ஷெட் பீரியாடிக்லி as the animal grows. வளர நம்மளுக்குலாம் தோல் உரியுதுல, நம்மளுக்குலாம் தோல் இல்லை, அது மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவோம், தோல்லாம் உரியாதான், மொத்தமாக டாப்பாக அவங்க பூரா கலண்டுருவாங்க, உள்ளேருந்து புதுசாக ஒன்று வெளியே உட்காந்து. த காஸ்டிங் ஆஃப் அண்ட் ரீக்ரோயிங் ஆஃப் எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் கால்ட் மோல்ட்டிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன தான்? இதுக்கு பேர் மோல்ட்டிங். இதுக்கு பேர் என்னது? மோல்ட்டிங். மோல்ட் ஆகுது, திரும்ப மோல்ட் ஆகுதுல, அதனால் இது பேர் என்னது? மோல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ரைட். பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஹீமோஃபைலம், ரைட்டா. ஹீமோஃபைல் அதாவது பிளட் இருக்குது. அதாவது நீ கரப்பாம்பூச்சியை நசுக்கி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் கரப்பாம்பூச்சியை நசுக்கிறேன்னா வேணும்னே இல்லை, தெரியாமல் மிதிச்சிருப்போம், இல்லை நம்ம எதாவது ஒன்று வச்சு அடிச்சிருப்போம். என்ன கலரில் பிளட் வரும்? ஹாவ் யூ நோட்டிஸ் தேட்? எனிபடி ஹாவ் நோட்டிஸ் தேட்? யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? நல்லா ரெட் கலரில் வருமா? will it be red color? will it be reddish in color? ரெட்டிஷாக இருக்குமா? ரெட் கலராக இருக்குமா? என்ன கலரில் இருக்கும்? tell me which color it will be. it looks like which color? yes,
என்ன கலரில் இருக்கும்? இட் இஸ் அ ஒயிட் கலர். கரெக்டா? ஒயிட் கலரில் இருக்கும். அது என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்க போகுது. ரைட்டாக? ஒயிட் கலரில். ஸோ அதெல்லாமே என்னது? பிளட். The blood does not flow into blood vessel and circulates throughout the body. ரைட்டாக? என்னது? நமக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு எல்லா இடத்துலையும் போகிறதில்ல. பிளட் வெசல்ஸ், பிளட்டு போகிறதுக்கு ஒரு டியூப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ரீஸ் அண்டு வெயின்ஸ், தமனி மற்றும் சிரைன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு சில டியூப் இருக்குது. அந்த டியூப் வழியாக தான் நரம்புன்னு சொல்கிறோம்ல, தமிழ் நரம்புன்னு சொல்கிறோமா? ஆக்சுவலாக நரம்புன்னு கிடையாது, அது வந்து ரத்த தமனிகள் மற்றும் சிரைகள்னு சொல்லுவோம். ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்ட்ரீஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். நம்ம உடம்புல இருந்து ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தங்களை ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஆர்ட்ரீஸ் எடுத்துருப்போம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட், அசுத்த ரத்தத்தெல்லாம் வெயின்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது. இப்போ என்ன அப்படின்னா இது நம்ம உடம்புலாம் தனித்தனியாக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே கொலன்னு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்மளுக்கு க்ளோஸ்ட். ஹியர் இட் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். ரைட்டா? ரெஸ்பிரேஷன் என்னது? பாடி சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நண்டு, மீன் இதெல்லாம் இருக்குல்ல ஒரு சில, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்ஸ். கில்ஸ்னால் என்னது? அதுக்கு செதில்கள்னு சொல்லுவோம். அது இருக்கும். அல்லது இப்போ ஃப்ராகு அல்லது கரப்பாம்பூச்சி அதெல்லாம் இருக்குன்னா ட்ரக்கியா. ட்ரக்கியாங்கிறது என்னது? ஏர் டியூப். நம்ம சொல்கிறோம் மூச்சு குழாயின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ட்ரக்கியா. எக்ஸ்க்ரீஷன் அக்கர்ஸ் பை மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் ஆர் க்ரீன் கிளான்ஸ். ரைட்டா? அதாவது நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி பார்ட்டுக்கு போய்னா ஆனஸ் நம்ம சொல்கிறோமா, பின்னாடி பட்டாக்ஸ் ஆனெக்ஸ்ன்னு சொல்கிறோம்னா ஆனஸ். அந்த மாதிரி இதோட எக்ஸ்க்ரீட்டரி பார்ட்டோட பேர் மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் ஆர் க்ரீன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? செக்ஸ் எல்லாமே செப்பரேட். மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாரு, ப்ரான், கிராபு, காக்ரோச், மில்லிபீட், சென்டிபீட், ஸ்பைடர், ஸ்கார்பியன். இவனை பார்த்துருக்கியா? யார் யாரும் இது ரெண்டையும் பார்த்துருக்கா? சொல்லு பார்க்கலாம். இது பேர் என்ன தமிழில்? இது நம்ம ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது அல்டிமேட் ட்ரெயின் பூச்சி. நார்மலாக ட்ரெயின் பூச்சி நம்மளுக்கு இந்த கருப்பு கலரில் மேலே மஞ்சளாக கலர் வச்ச மாதிரி இருக்கும். இது இன்னொரு ட்ரெயின் பூச்சி. இது என்ன ட்ரெயின் பூச்சி சொல்லு பார்க்கலாம். யாரெல்லாம் பார்த்துருக்கா? இதை சொல்லுங்கள். என்ன ஆச்சு? என்ன ஆன்சர்? பூரான்னு சொல்லுவோமா? நம்ம பூரான்னு சொல்லுவோமா? பூரான் இருந்தால் வீட்டுக்காக செம ஃபாஸ்ட்டாக ஓடும். ஊருப்பட்ட கால் வச்சுருக்கோம். குடுக்குன்னு ஓடும். இது அவ்வளோ தூரத்துக்கு இது பெரிய உடம்பாக இருக்கா, அதனால் இது ஸ்லோவாக தான் ஓடும். பூரான். சென்டிபீட். அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்டிபீட் மீன்ஸ் 100 legs, but most species have only 30 pairs. Millipedes have 2 pairs of legs on each segment. This name means 1000 legs. Millipedes not, but most of the millipedes have only about 100. 100 கால் இருக்குமாண்டா, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது பார்த்தியா? எங்கடா அதை காணோம்? நீ என்ன பண்ண, நெட்டில் பிக்கஸ்ட்டு சென்டிபீடுன்னு போட்டு நம்ம கையை நீளத்துக்கு இவ்வளோ பெரிய சென்டிபீட் படத்தில் காட்டுற மாதிரி, கிங்காங் படத்துலலாம் காட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய சென்டிபீடு இவ்வளோ நீளத்துக்கு. நான் என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பூரா என் வீட்டிலே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பாம்பு வந்துருச்சு அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ அது சிமெண்ட் தர ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓட்டை இருந்துச்சு, எலி ஓட்டை, அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணேன்னு தெரில, எங்கே போச்சுன்னு தெரில. அதுக்குள்ளே அந்த ஓட்டக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா அங்கே இல்லை. அப்புறம் அது எங்கெங்கேயோ போகுதுன்னு அவராக கெஸ் பண்ணி தரையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டார்.
ஸோ தரையை உடைக்கிறப்ப அந்த தரைக்குள்ளேருந்து அவ்வளோ பெரிய பூரா இருந்துச்சு, இவ்வளோ நீளம். இந்த பெண்ணோட நீளம் இருக்குது பார்த்தியா, இவ்வளோ நீளம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இதோட இவ்வளோ நல்லா குண்டாக வேறு இருக்குது. நம்ம நார்மலாக பூரான்னா எவ்வளோ பார்த்துருப்போம், இவ்வளோ பெருசு பார்த்துருப்போம், இல்லை மேக்ஸிமம் நம்ம கை விரல் அளவுக்கு பார்த்துருப்போம். இது பாரு கை விரலை விட 3 மடங்கு பெருசாக இருக்குது, நல்ல பெருசு, நல்லா குண்டாக. அந்த காலெல்லாம் எல்லோ கலர் இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரியே நல்லா பெருசாக என்னால் பார்க்க முடிஞ்சு. எனக்கு இன்னும் அது ஐ கேன் see that, அது என் மைண்டில் இன்னும் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக என்ன அப்படின்னா சென்டிபீட். சென்டினா நம்ம செஞ்சுரி சொல்லல, அப்போ 100 கால், ஆனால் மேக்ஸிமம் அது இப்போ வரைக்கும் 30 கால் இருக்குது. மில்லிபீட் அப்படின்னா 1000 கால் கொண்டதுன்னு, ஆனால் ஜென்ரலாக 100 கால் தான் அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து ஃபைலம் மொலாஸ்கா. மொலாஸ்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொலன்னு இருக்கு அவங்க பாடி. ரைட்டா? தேர் கால் மொலாஸ்காஸ், சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ். ரைட்டா? இந்த சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to study by tomorrow. ரைட்டா? இப்போ வரைக்கும் நடத்தினால யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? tell me what doubt you are having. any doubt? do you have any doubts? உனக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், உனக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? come on tell me, do you have any questions? yes, I hope you don't have any questions. உனக்கு கொஷின்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். என்ன இருக்கா? சொல்லுங்கள் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் அப்டேட் பண்ணுறேன்ப்பா. உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா அப்கமிங் டேஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மிட் டேர்ம் டெஸ்ட் உனக்கு ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பொறுமையாக அழகாக படிச்சிடலாம். ரைட்டாக கொஞ்சமாக படிச்சுட்டே போகலாம். சரியா? கவலைப்படாத. ரைட்? புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பொறுமையாக எடுத்து பார்க்கலாம். சரியா? போகலாமா? ரைட்? இஸ் தட் கிளியர்? எஸ். என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள். வாட் இஸ் த டவுட்ஸ்? ஓகே. யாருக்கெல்லாம் நீ ஜேஇ படிக்கணும்னு ஆசை இருக்குது, டாக்டர் ஆகணும், ஜேஇ எதுக்குன்னு தெரியும்ல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜேஇங்கிறது இன்ஜினியரிங் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்? இன்ஜினியரிங்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சரியா? அதை தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஏன் உங்கள் மெசேஜே வரல எனக்கு இப்போ திடீர்னு? ஓகே ரைட். ஸோ வருது என்னென்னு எனக்கு தெரில. ஓகே சரியா? வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. 9th 10th 11th 12th 4 வருஷம் ஒன்று நாங்கள் டேக் கேர் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக என்ன பண்ண, 4 வருஷம் எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ரெடியாக. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? உன்னால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே, டாடா, பபாய், see you.